வணக்கம். இது உங்கள் அபிமான சம்ஷுதீன் மீடியா. நான் உங்கள் அன்பு தோழன் விஜய் முகமது சம்ஷுதீன். இன்றைக்கி எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். பெரிய உங்களுக்கு ஒரு இன்ட்ரொடக்ஷன் தேவையில்லை. ஏன் அப்படின்னா, நம்ம மறைந்த முதலமைச்சர்கள் ஐயா எம்ஜிஆர் அவர்களினுடைய நினைவிடத்திற்கோ அதற்கு பின்னால் இருக்கோ மாண்புமிகு முன்னாள் தமிழக முதல்வர், ஒரு சிங்கப்பெண்ணுன்னு சொல்லணும். எஸ், நம்ம ஜெயலலிதா அம்மா அவங்களுடைய நினைவகத்திற்கும் வந்திருக்கோம். இந்த இரண்டு நினைவிடமும் ஒரே பகுதியில் அமைந்திருக்கு. நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கு நல்லாவே தெரியும். ரொம்ப அற்புதமாக இருக்குது. நகரப்புறத்தில் இருக்கக்கூடிய பலர் மெரினாவுக்கு வந்திருந்தாங்கன்னா இந்த பகுதிக்கு வராமல் போக மாட்டாங்க. அதே மாதிரி கிராமப்புறத்திலேருந்து ஒருத்தங்க சென்னைக்கு வராங்கன்னா எம்ஜிஆர் சமாதியை பார்க்குறதுக்காகத்தான் வருவாங்கன்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு எல்லா பகுதியில் இருந்தும் என்னாலும் இங்கே கூட்டம் வந்துக்கிட்டு இருக்கு. 100% அப்படிப்பட்ட ஒரு நல்ல இடத்திற்கு வந்திருக்கோம். ரொம்ப அழகாக இருக்குது பார்க்கவே. நல்ல சூப்பராக கலைநயத்தோடு அதிகமாக பச்சை பசையிலோடு இருக்கக்கூடிய இந்த அழகிய இடத்திற்கு இன்றைக்கி நம்ம வந்திருக்கோம். நம்மளோடு சேர்ந்து ஒரு சில நண்பர்களும் வந்திருக்காங்க. வாங்க அவங்கக்கிட்ட போய் இன்றைக்கி அவங்க வந்ததற்கான காரணங்கள், அதிலிருந்து அவங்க என்ன சொல்ல விரும்புகிறாங்கங்கிறத கேட்டு தெரிஞ்சுப்போம். வணக்கம் நேயர்களே. இன்றைக்கி ஒரு அற்புதமான ஒரு குடும்பம் வந்திருக்கு. அவங்க நினைவிடத்திற்கு வந்திருக்காங்க. அவங்கக்கிட்ட நம்ம பேசி தெரிஞ்சுப்போம் அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை பற்றி. வணக்கம்மா. வணக்கம். நாங்கள் கேரளத்திலேருந்து வந்திருக்கோம். கேரளாவிலேருந்து? கேரளாவிலேருந்து. இந்த சேச்சி என் சிஸ்டர், இவங்க ஃபேமிலி இங்கே தான் பார்க்குறாங்க. அப்போ இது பார்க்குறதுக்கு தான் வந்தோம். അപ്പോൾ ജയലളിത പിന്നെ എംജിആർ എല്ലാം ഭയങ്കര ഫേമസ് അല്ലേ? അപ്പോൾ ഇതുവരെ ഇവരുടെ ഇത് மலையாளி தானே, அதனால நாங்கள் எப்போ எலெக்ஷன் வந்தாலும் நாங்கள் எம்ஜிஆருக்கு தான் ஓட்டு போடுவோம். அதே மாதிரி ஜெயலலிதா ஆட்சியில் வந்தப்போ நாங்கள் ஜெயலலிதாவுக்கு தான் ஓட்டு போடுவோம். மலையாளிங்கிறதுனால எப்போ ஓட்டாலும் அவருக்கு தான் போட்டு. அதே மாதிரி அவருடைய இதில் தானே ஜெயலலிதா, அதனால ஜெயலலிதாவுக்கும் எங்கள் ஃபேமிலியே ஜெயலலிதாவுக்கும் போட்டுவோம். அம்மாவுடைய ஆட்சியில் இந்த திட்டம் ரொம்ப லேடிஸ்க்கு ஸ்பெசிஃபிக்காக ஒரு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா? ஆமாம், நல்ல இது, நல்ல யூஸ்ஃபுல்லு. எப்போவுமே லேடிஸுக்கு எப்போவுமே ஜெயலலிதா நல்ல யூஸ்ஃபுல்லாக தான் இருந்தது. ஐயாவும் அம்மாவும் சேர்ந்து நடித்த ஏதாவது ஒரு நல்ல படம், உங்களுக்கு பிடிச்சமான படம்? அது இந்த கப்பல், இந்த இதில் படகுல வேலை இது பாடுவாங்களே, என்ன ஆயிரத்தில் ஒரு பாடத்திலிருந்து 2 லைன் கூட பாடிடலாம், தமிழ்ல. மறந்துச்சு. அதுவும் அந்த பறவை போல. ஆமா ஆமா, ரொம்ப சந்தோஷம். சரி சரி சரி, ஓகே 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 ஓகே. ஐயாவை உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா? அம்மா ஜெயலலிதா அவர்களை ரொம்ப பிடிக்கும்? வெரி பிடிக்கும். நேரிலே பார்த்துருக்கு. முன்னாலே நேரில் பார்த்துருக்கீங்களா? எங்க பார்த்தீங்க? இங்கே மெட்ராஸில் வச்சும் பார்த்துருக்கீங்க. ஆமாம், அவர் நல்லா பொலிட்டிக்ஸில் வர்றதுக்கு முன்னாலே நாங்கள் சின்ன வயசுலேயே பார்த்துருக்கோம். ஓ அப்படி, உங்களுக்கு நல்லா பழக்கமா ஐயாவோட பழகிருக்கீங்க? பொன்மலை செம்மலை நிறைய பேர் சொல்லுவாங்க, யாரை வந்தாலும் சாப்பிடாம கை நினைக்காம விட மாட்டாங்கன்னு சொல்லுவாங்க. நீங்களாம் பக்கத்துல இருந்து பார்த்துருக்கீங்க. உண்மையா அந்த கையை கொடுங்க. நாங்களாம் பொன்மலை செம்மலை பக்கத்துல பார்த்ததே கிடையாது. ஐயா பார்த்துருக்காங்க. இன்ஸ்பெக்டராக இருந்தார். ஆமாம், எம்ஜிஆர் வீட்டிலே பையனும் போலீஸு தான். எம்ஜிஆர் வீட்டிலே டியூட்டி போட்டாக்கா அவர் சாப்பாடு ஃபஸ்ட்டு வரவங்களுக்கெல்லாம் சாப்பாடு கொடுத்துட்டு தான் அனுப்புவார். அதனால் எத்தனை நாள் அவருக்கு டியூட்டி இருந்தாலும் அங்கே தான் சாப்பிட்டுட்டு வருவார். இப்போ ரீசெண்டாக விஜயகாந்த் இறந்துருக்காங்க. அவங்களுமே கூட பொன்மலச்சன்மலை பார்த்து தான் அந்த மாதிரி ஒரு எல்லாருக்கும் உணவு கொடுக்கணுங்கிற அந்த பழக்கத்தை கொண்டு இருந்தார். அவருடைய இறப்பை பற்றி என்ன நினைக்கிறீங்க? அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவர் நல்லது தான் செஞ்சுருக்கிறாரு, மக்களுக்கு எல்லாம் நல்லது தான் செஞ்சுருக்கிறாரு. ஒரு ஆளை கூட அவர் கஷ்டப்படுத்தினது கிடையாது. யார் போய் உதவி கேட்டாலும் அவங்களுக்கு செய்வார். கண்டிப்பாக இந்த நேரத்தில் விஜயகாந்த் சாரை இழந்துட்டு இருக்கோம் அப்படிங்கிற வேதனையும் இருக்குது. நேற்று அங்கேயும் போயிருந்தோம். 16வது நாள் காரியம் நடந்து நிறைய பேர் அழுது பேட்டி கொடுத்துருந்தாங்க. உண்மையாக ஒரு சில தலைவர்களுக்கு மட்டும்தான் அந்த மாதிரி ஒரு ரிவ்யூ கிடைக்கும். ரொம்ப நன்றி. எங்களோட கலந்துக்கிட்ட உங்களுடைய பொன்னான நிமிடங்களுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ தேங்க்யூ. நீங்கள் 2 லைன் பேசலாமாம்மா? வாங்க. யார் வேடிக்கை பார்த்தாலும் நாங்கள் விட போகிறதா இல்லை, அம்புட்டு பேர்கிட்டையும் இன்னைக்கு கேட்க போகிறோம்.
இப்போது நம்மக்கிட்ட ஒரு அம்மா வந்திருக்காங்க. அவங்கக்கிட்ட பொன்மனச்செம்மலை பற்றி கேட்கலாம். நீங்கள் ஐயா வந்து வாழ்ந்த காலத்தில் நீங்கள் இருந்திருப்பீங்க. அந்த பீரியடில் ஐயா எலெக்ஷனில் நின்றுருப்பாங்க. உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ்னு சொல்லுங்கள். ஐயாவுடைய சர்வீஸை பற்றி சொல்லுங்கள். நல்லா எல்லாருக்கும் மக்களுக்கு என்னென்ன தேவையோ எல்லாமே கிடச்சிது. ரேஷன் கடையிலேருந்து எல்லா பொருளும் நல்லாவே கிடச்சிது. அவரோட சேவை, அவர் தெய்வம் எங்களுக்கெல்லாம். அப்படி இருந்தார் அவர். அதேமாரி அந்த அம்மாவும் அதே மாதிரி தான். ஜெயலலிதா அம்மா அறியாமல் போயிட்டாங்க. அந்த அம்மா இருக்கும்போது அதேமாரி தான். எல்லாமே கிடச்சிது, எல்லாமே வரும். எல்லாம் செஞ்சார் அவர். அவரும் செஞ்சார், அந்த அம்மாவும் செஞ்சாங்க. அவங்களுக்கு அடுத்து எடப்பாடி அவர்களுடைய ஆட்சி வந்தது, அது எப்படி இருந்தது? சும்மா சொல்லுங்க. அதுவும் நல்லா தான் இருந்ததுப்பா. இருந்தாலும் நம்மளுக்கு வந்து இவர் இல்லை, இவங்க எம்ஜிஆர் தான் ரொம்ப. அவரு அதுக்கு மேல அந்த அம்மா 2 பேரும் நல்லா செஞ்சாங்க நாட்டுக்கு. ஆமா. சரி, ஐயாவுடைய இதுதான் கிடைக்கும், இதுதான் இல்லை இல்லாமல் எல்லா பொருளுமே கிடச்சிது. ரேஷனில் கூட எல்லாமே கிடச்சிது. ஐயாவுடைய திட்டத்தில், அம்மாவுடைய திட்டத்தில் இது ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்கிற மாதிரி உங்களுக்கு பிடிச்ச ஒரு திட்டம்? எனக்கு பிடிச்ச திட்டம்னா நான் என்ன சொல்கிறது, ஐயாவோட திட்டத்தில் மக்களுக்கு அவர் கொடுத்தது தான் திட்டம். மதிய உணவுதோ அது இதுன்றது எல்லாமே பிள்ளைகளுக்கு செய்கிறது எல்லாமே வந்து தாய் குளத்துகளுக்கு செய்கிறது எல்லாமே 2 பேருமே சமமாக தான் செஞ்சாங்க. ஆமாம், சரி. அம்மா இந்த நேரத்தில் இருந்திருந்தனா தமிழ்நாடு இதை விட இன்னொரு படி உயர்ந்திருக்கும்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக உயர்ந்திருக்கும். ஆமாம், கண்டிப்பாக அவங்க இருந்திருந்தாங்கன்னா இதை விட ஒரு படி உயர்ந்து தான் இருக்கும். ஆமாம். ஐயாவும் அம்மாவும் ஒன்றா நடித்த படத்தில் ஏதாவது ஒன்று? அவங்க 2 பேரும் ஒன்றா இடத்துல ராமன் தேடிய சீதை ரொம்ப பிடிக்கும். பார்த்துருக்கேன், நிறையபடி பார்த்துருக்கேன். அதில் அம்மா பேசுகிற ஏதாவது ஒரு டைலாக் பேச முடியுமா? ஐயோ, எனக்கு அந்த அளவுக்கு அதான் சொன்னனே படி. சும்மா பேசுங்க. அம்மா தெரியல. இல்லை, இந்த சீன் எனக்கு பர்டிகுலராக இந்த சீன் ரொம்ப பிடிக்கும்னா அதான் சொல்கிறேன்னே, ரொம்ப ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு. நான் பார்த்து டிவியில் போடும்போது பார்ப்பேன். அந்த அம்மா நடிப்பெல்லாம் எனக்கு துருத்துரு நடிப்பாங்க. அவங்களோட நடிப்பு எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆமாம், ரொம்ப சந்தோஷம். உங்கள் முகத்தை பார்க்கும் போதே தெரியுது. ரொம்ப நன்றி. அம்மாவுடைய ஆன்மா சாந்தி அடையட்டும். நம்ம இப்போ அது மட்டும்தான் வேண்டிக் கொள்ள முடியும். அவங்களுடைய ஆட்சியில் நம்ம நிறைவடைஞ்சிட்டோம். இப்போ அவங்களுடைய ஆன்மா சாந்தி அடைய இறைவனிடத்தில் பிரார்த்திப்போம். ரொம்ப நன்றி. நன்றிம்மா, நன்றி. தேங்க்யூ ஸோ மச். நேயர்களே, இப்போ அடுத்து ஒரு நபர் வந்திருக்காங்க. அவங்கள நம்ம இப்போ விசாரிப்போம். வணக்கம்ண்ணே. நீங்கள் ஐயாவுடைய பீரியட்லலாம் ஓட்டெலாம் போட்டிருப்பீங்க. அவங்க ஆட்சி காலத்தெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க இல்லை? அவங்களுடைய ஆட்சியோடைய எக்ஸ்பீரியன்ஸை சொல்லுங்கள். ஏன்னா எங்களுக்கு தெரியாது, நாங்களே யங் ஜென்ரேஷன். ஒரு பொற்கால ஆட்சின்னு சொல்லலாம். பொற்கால ஆட்சி. அப்புறம் வந்து இலவச சத்துணவு திட்டம் அதெல்லாம் எடுத்துன்னு வந்தார். மக்களுக்கு நல்ல ஒரு பயனுள்ளதாக இருந்தது அவங்க ஆட்சியில். ஐயாவுடைய ஆட்சியில் இந்த திட்டம் வந்துட்டு மக்களுக்கு ரொம்ப நல்லதாக அமைஞ்சது அப்படின்னா எந்த திட்டம் சொல்லுவீங்க? அவர் பீரியடில் வந்து இலவச பசங்களுக்கு சத்துணவு திட்டம். அது ரொம்ப நல்லா எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருந்தது. அவங்களுக்கு அடுத்து வந்து அம்மா ஜெயலலிதா அவர்களுடைய பீரியட் எப்படி இருந்தது? அதுவும் நல்ல நிர்வாகம் நல்லா இருந்தது. நிர்வாகம் நல்லா இருந்தது. இப்போ இருக்கக்கூடிய அரசியலுக்கும் அப்போது இருந்த இவங்க இருவர்களுடைய அரசியலை ஒப்பிடும்போது எது பெட்டர், எது மாற்றிக்கலான்னு நினைக்கிறீங்க? அது நம்ம சொல்ல முடியாது. சொல்லக்கூடாது. ஓகே, பிரச்சனை இல்லை. சொல்லக்கூடாத விஷயத்தெல்லாம் கேட்கக்கூடாது. தட்ஸ் ஆல். அப்புறம் வேற, அவங்க இப்போ இருந்திருந்தா நாடு எப்படி இருந்திருக்குன்னு எதிர்பார்க்குறீங்க? நல்லா இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். நல்லா, இதை விட பெட்டராக இருந்திருக்கும். அப்படி சொல்ல முடியாது. அதையும் சொல்லக்கூடாது. சரி, ஓகே. அப்புறம் அவங்க 2 பேரும் சேர்ந்து நடித்த திரைப்படத்தில் ஏதாவது ஒரு திரைப்படம் உங்களுக்கு ரொம்ப மனம் கவர்ந்த திரைப்படம்? என்ன படம்? அன்பேவா. அது கூட அம்மா கிட்ட தான் கேட்கணுமா? அம்மா பேச மாட்டாங்க, நான் அம்மா கிட்ட தான் கேட்குறீங்க. அன்பேவா ரொம்ப பிடிக்கும். சரி சரி, ஓகே. ரொம்ப நன்றி. உங்களுடைய இந்த பொன்னான நேரத்தில் எங்களிடத்தில் பகிர்ந்து கேட்டதுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ. இப்போது நம்மளோட ஒருத்தர் வந்திருக்காரு, அவர்கிட்ட கேட்போம். வணக்கம். வணக்கம் சார். நீங்கள் எங்கே இருந்து வரீங்க? எனக்கு ஊர் திருநெல்வேலி. ஓ, நம்ம ஊர் தான். திருநெல்வேலி வந்திருக்குது, இங்கே சென்னை வந்திருக்கேன். இப்போ நம்ம வந்துட்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு மெரினா பீச்சுக்கு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தது. அப்படி என்ன இவங்க 2 பேர் மேலே அப்படி ஒரு அன்பு இணக்கம் வந்து பார்த்துட்டு போகணும் அப்படிங்கிற அளவுக்கு? ஏன்னா வீட்டில் வந்து முன்னால் இருந்து ஏடிஎம்கே, அப்போ வந்து எம்ஜிஆரோட தீவிர ரசிகர்னு சொல்றத விட பக்தன்னு சொல்லலாம்.
அதனால் நம்ம வந்து எம்ஜிஆர் மேலே ஒரு பற்று நமக்கு அப்போ சின்ன வயசுலேருந்து அவர் வளர்க்கும் போதே அப்படி வளர்த்ததுனால நம்ம வந்து எம்ஜிஆர் சமாதி அப்புறமா ஜெயலலிதா அம்மா இவங்க 2 பேரும் நம்ம பார்த்தே ஆகணும் அப்படிங்கிறதுனால நம்ம வந்து அவங்களோட தான் விசிட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கோம். அவங்க வந்து ரொம்பவே பிடிக்கும். அவங்கள வந்து எப்படி சொல்கிறது, லைஃப்பில் வந்து நமக்கு ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லிட்டாலே உழைப்பு அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே அது நமக்கு எம்ஜிஆர் தான் ஞாபகம் வரும். அந்த மாதிரி உழைச்சவர். காமராஜருக்கு அடுத்து அவரை சொல்லலாம். அந்தளவுக்கு நம்ம தமிழ்நாடோட சீஃப் மினிஸ்டர் வந்து அந்தளவுக்கு வந்திருக்காரு. ஸோ அவரை வந்து பார்த்துட்டு போகிறதுல வந்து ஒரு பெருமையாக தான் நினைக்கிறேன். ஆமாம், அந்த மாதிரி அதனால தான் இது வரணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். நல்ல விஷயம். அம்மாவுடைய ஆட்சி காலகட்டத்தில் நீங்கள் கண்டிப்பாக இருந்திருக்கலாம். அப்போ அவங்க எடுத்த ஒரு சில திட்டங்களில் ஒரு சில முடிவுகளில் முக்கியமான முடிவுகளில் இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னு என்ன சொல்லுவீங்க? எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது வந்து அம்மா உணவகம் தான். சூப்பர். அம்மா உணவகம் மாதிரி ஒன்றுமே கிடையாது. ஏன்னா அது வந்து யாருமே எதிர்பார்க்கல இந்த மாதிரிலாம் பண்ணுவாங்களான்ட்டு. யாருமே ஆட்சியில் பண்ணாமல் ஒரு புதிய மாற்றமாக கொண்டு வந்தது அம்மா உணவகம் தான். அதை கொண்டு வந்து அதை நிறைய மக்களுக்கு போய் சென்றடைஞ்சு அதை பெரிய லெவலில் பேசப்பட்டு இப்போ வரைக்கும் நிறைய இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸில் வீடியோவில் பார்த்தா கூட அவங்க இந்த மாதிரி 10 ரூபா வச்சு வாழ்ந்துருக்கோம் அப்படின்னு சொல்லுவாங்க. எப்படி 10 ரூபா வச்சு வாழ்ந்தீங்க? அம்மா உணவகத்தில் சாப்பிட்டோம் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் சொல்லிருக்காரு. அப்போ அதெல்லாம் பார்க்கும்போதே அவங்களுக்கே தெரியும் அம்மா உணவகத்தில் வச்சு வாழ்ந்துட்டு இருக்காங்களா இன்னும் அப்படின்ட்டு. அந்தளவுக்கு அவங்க மறைந்தாலும் அவங்களோட புகழ் மறையலை அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில் அது வந்து எடுத்துக்காட்டாக இருக்குது. அதனால் அது எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம். இன்னும் நிறைய சொல்லலாம், இருந்தாலும் அது குறிப்பிட்டு சொல்லணும்னா அது வந்து எனக்கு அது இப்போ அவங்க இருந்திருந்தா இதெல்லாம் நடந்திருக்காது அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? லஞ்ச ஊழலை கொஞ்சம் ஒழிச்சிருக்கலாம். இப்போ இருக்கிறத விட கொஞ்சம் குறைஞ்சிருக்கும். அதுக்கப்புறமா இந்த வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டதுக்கெல்லாம் பயங்கரமாக நிவாரணம், பயங்கர ஸ்ட்ரிக்டாக அந்த நேரத்தில் என்னென்ன மக்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தாங்க. திருநெல்வேலியில் வெள்ளம் வந்துச்சு, இருந்தாலும் சென்னை மக்கள் வந்து ரொம்ப வெள்ளத்தில் பாதிக்கப்பட்டாங்க. அது எல்லாமே கொஞ்சம் நிவர்த்தி ஆகி அவங்க வந்து நல்ல நிலைமைக்கு வர்றதுக்கு ஒரு உறுதுணையாக இருந்திருக்கும். அதுக்கு வந்து அம்மாவோட ஆட்சி வந்து அந்த காலத்தில் இருந்ததை விட அது அவங்க இப்போ இருந்திருந்தாங்கன்னா இதெல்லாம் நடந்திருக்காது. அந்த மாதிரி பண்ணிருப்பாங்க. முன்னெச்சரிக்கை நடவடிக்கையும் நல்லா பண்ணிருப்பாங்க. அவங்களுடைய ஆட்சி வந்து அந்தளவுக்கு ஒரு பயங்கரமாக ஒரு இருந்துச்சு. அதை வந்து சொல்லணும். அயன் லேடி இல்லை, அதை நம்ம விட்டு கொடுக்கக்கூடாது. அதனால் அவங்க வந்து அந்த அவங்க 2 பேரும் நடித்த 2 திரைப்படம் பார்த்துருப்பீங்க. அதில் உங்களுக்கு பிடித்த திரைப்படம் எது? எனக்கு ரொம்ப பிடிச்ச திரைப்படம் சீதாராமன் ரொம்ப பிடிக்கும். சாரி ராமன் தேடி சீதை. சீதாராமன்ங்கிறது சீரியல்ல அது இப்போ ஃப்ளோரில் வந்ததுனால நமக்கு அது வந்துருச்சு. ராமன் தேடி சீதை எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அதில் வந்து ஜெயலலிதா வந்து அவர் வந்து அந்த மாதிரி ஒரு 7 இது வச்சிருப்பாரு. அந்த 7 இதில் பிடிச்ச ஒரு பொண்ணை தான் தேடி கல்யாணம் பண்ணணும்னு எம்ஜிஆர் தேடுவார். ஒரு பாட்டி சொல்லி கொடுப்பாங்க. அதை வச்சு தேடி ஒவ்வொரு பொண்ணாக பார்த்துக்கிட்டு இருப்பார். அப்போ வந்து அவங்களுக்கு வந்து நிறைய பொண்ணு கிடைக்காது. அதில் அவங்களுக்கு ஒரு பொண்ணு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஜெயலலிதா மாதிரி வரும். ஆனால் அது இந்த மாதிரிலாம் அந்தந்த குணங்கள் இல்லை, அந்த குணம் 6 குணம் இருக்குது, 5 குணம் இருக்குது, ஆனால் ஒன்றும் இல்லை 2 தான் இருக்குது அப்படின்னு தேடி போங்க. கடைசியில் உண்மையான யார் ராமன் தேடி சீதை அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அந்த படம் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். வா இல்லை, அந்த காலத்து படத்தை பார்த்து எவ்வளோ அழகாக நுணுக்கமாக 2 நிமிஷம் கூட இருக்காது, அதுலேயே கதையே சொல்லி முடிச்சிட்டாரு. வேறு லெவல். இந்த வீடியோவை பார்த்ததுக்கப்புறம் எல்லாரும் போய் ராமன் தேடிய சீதை பாருங்கள். ரொம்ப நன்றி பிரதர், நீங்கள் வந்ததற்கும் உங்களுடைய ஸ்பெஷலான மூமெண்ட்ஸை வந்துட்டு பகிர்ந்து கொண்டதற்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள், வாழ்த்துக்கள். நேயர்களே, இன்றைக்கி ஒரு குட்டி பாப்பா கிட்ட பேச வந்திருக்கோம். குட்டி பாப்பா கிட்ட கேட்போம். ஹலோ. ஹாய். அங்கே பார்த்து பேசுங்க. ஹாய். எப்படி இருக்கீங்கம்மா? நல்லா இருக்கேன். எங்கே வந்தீங்க? எர்ணாகுளூர்லேருந்து. அப்படி எங்கே வந்தீங்க? எங்கள் தாத்தா கூட. தாத்தா கூடயா? எங்கே கூட்டிகிட்டு வந்திருக்காங்க? மெரினா பீச்சுக்கு. மெரினா பீச்சில் இது எந்த இடம்? எம்ஜிஆர் ஜெயலலிதா அம்மா தெரியுமா? தெரியும், நியூஸில் பார்த்துருக்கேன். நியூஸில் பார்த்துருக்கீங்களா? அப்படியா? அம்மாவுடைய டைலாக் ஒன்று சொல்கிறீங்களா? மக்களால் நான், மக்களுக்காக நான். அப்படி போடுங்க. அதான பார்த்து சூப்பராக சொல்லிட்டீம்மா. வாழ்த்துக்கள், கை கொடுங்க. சூப்பர். என்ன படிக்கிறீங்க? ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்களா? அண்ணன் 10th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது வந்து கொஸ்டின் கேட்பேன், நிறைய பதில் சொல்லணும். ஓகேவா? ஓகே. தேங்க்யூ ஸோ மச். சின்ன குழந்தைகள் கூட அவங்க மனசில் அவங்களுடைய அந்த டைலாக் வந்து பதிகிற அளவுக்கு அந்த ரொம்ப வந்துட்டு ஃபெமிலியர் ஆனது, அந்த வேர்ட்ஸே வந்துட்டு ரொம்ப பவர்ஃபுல்லானதுன்னு கூட அதை இந்த இடத்துல நீங்கள் உணர்ந்து கொள்ளலாம். இப்போ 2 சகோதரிகள் வந்திருக்காங்க, அவங்கக்கிட்ட கேட்கலாம். வணக்கம்மா, நீங்கள் இப்போது ஜெயலலிதா அம்மையோடைய நினைவிடத்துக்கோ ஐயாவுடைய நினைவிடத்துக்கோ வந்திருக்கீங்க. உங்களுடைய എക്സ്പീരിയൻസ് ഷെയർ பண்ணிக்கோங்க. നല്ല എക്സ്പീരിയൻസ്. ഞങ്ങളിങ്ങനെ ടി വിയിലും ഇങ്ങനെ ന്യൂസ് പേപ്പറിലും ഒക്കെ കണ്ടിരുന്നേ ഉള്ളൂ ജയലളിത, MGR. അപ്പോൾ അവരെ സ്മാരകം ഒന്ന് കാണാൻ വേണ്ടി ഞങ്ങൾ വന്നതാണ്. ഞങ്ങൾ കേരളത്തിൽ നിന്നാണ് വരുന്നത്. അപ്പോൾ ഇങ്ങനെ ചെന്നൈയിൽ വരേണ്ട ഒരു ആവശ്യം ഉണ്ടായിരുന്നു, അപ്പോഴും വന്നതാണ്. അപ്പോൾ ഇങ്ങനെ കണ്ടതിൽ വളരെ സന്തോഷം. ഇങ്ങനെ MGR ரொம்ப பிடிக்கும். MGR പാലക്കാട് തന്നെ, മലയാളിയാണ്. മലയാളിன்றதுனால பிடிக்கும். മലയാളിയാ. പിന്നെ നിറയെ സിനിമ കണ്ടിരിക്കും. ജയലളിത ഭയങ്കര സൗന്ദര്യവതിയല്ലേ, അപ്പോൾ കാണാനൊക്കെ നല്ല ഇഷ്ടമാണ്. MGRൻ്റെ ഒരുപാട് പാട്ടുകളുണ്ട്, പാട്ട് സീന്
പാട്ടുകൾ. പിന്നെ ഞങ്ങളുടെ മോഹൻലാൽ MGRൻ്റെ രൂപത്തിൽ ഒരു സിനിമ ഇരുവർ എന്ന് പറഞ്ഞ സിനിമയിൽ നടിച്ചിരിക്കും. ആ, അപ്പോൾ അതൊക്കെ കൂടി MGRനെ ഭയങ്കര ഇഷ്ടം. പിന്നെ ജനങ്ങൾക്കൊക്കെ MGRനെ ഭയങ്കര ഇഷ്ടമല്ലേ, അപ്പോൾ ഞങ്ങൾക്കും ഇഷ്ടം. എന്താണെന്നറിയില്ല, എന്തോ ഒരു ക്വാളിറ്റി ഇരിക്കുമല്ലോ, അതുകൊണ്ടായിരിക്കും ഞങ്ങൾക്കും ഇഷ്ടം. സാർ നടിച്ച പടത്തില്ല உங்களுக்கு பிடிச்ச படம்? അങ്ങനെ ചോദിച്ചാൽ എനിക്കറിയില്ല, ഞാൻ കണ്ടിരിക്കും, പക്ഷെ പേരൊന്നും എനിക്കറിയില്ല. പക്ഷെ രാജാവിൻ റാണി ആ പാട്ട് എനിക്ക് ഭയങ്കര ഇഷ്ടം. അതൊന്നും അറിയില്ല, എനിക്കിഷ്ടം ആ പാട്ട്, എവിടെ കേട്ടാലും എനിക്ക് ഭയങ്കര ഇഷ്ടം. சரி சரி, ரொம்ப நன்றி உங்களுடைய அந்த நேரத்தில் எங்ககிட்ட உங்களுடைய பொன்னான நேரத்தை ஷேர் பண்ணதுக்கு. தேங்க்யூ தேங்க்யூ. தேங்க்யூ. நீங்கள் கூட 2 வார்த்தை பேசலாம் கடைசி வரைக்கும். ஓகே தேங்க்யூ ஸோ மச். வந்துட்டு இன்னைக்கு நினைவிடத்துக்கு வந்திருக்கீங்க. ஜெயலலிதா அம்மா ஐயாவை பற்றி, MGRை பற்றி 2 லைன் உங்களுக்கு தெரிஞ்சது. மக்களுக்கு நல்லா ஏழை எளிய மக்களுக்கு நல்லா தொண்டாற்றி நல்லா ஆட்சி சிறப்பாக பண்ணியிருக்காங்க. மக்களுக்கு நல்ல சிறப்பான ஆட்சி, நல்ல திட்டங்கள் கொண்டு வந்ததுனால மக்கள் வந்து தொடர்ந்து அவருடைய நினைவிடங்களுக்கு வந்து கொண்டே இருக்கிறாங்க. மக்களுக்கு அம்மா உணவகம் இன்னும் சொல்லிக்கொள்ள திட்டங்கள் நிறையா கொடுத்துருக்காங்க. ஏழை எளியர்களுக்கு நிறையா இலவசங்கள் நிறையா கொடுத்துருக்காங்க. மக்களுக்கு நல்லா சொல்லிக்கொள்கிற மாதிரி திட்டங்கள் நிறையா கொடுத்துருக்காங்க. மக்கள் வந்து கண்டிப்பாக ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். ஓகே, முடிஞ்சாச்சு. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.